ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த பழத்தின் விதைகள் சர்க்கரையினோட அளவை கட்டுக்குள்ள வைக்குமாம். அது எந்த பழம்? ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து கொண்டே இருக்காங்க. அன்றைய காலகட்டத்துல விஞ்ஞான வளர்ச்சி என்பது மிகவும் மோசமான நிலையில இருந்தது. இருப்பினும் அப்போது மக்கள் இதை விட ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. காரணம், அவர்கள் எடுத்துக்கொண்ட உணவும் இயற்கையோடு இணைந்து அவர்கள் மேற்கொண்ட வாழ்வு தான். இயற்கை என்பது ஒவ்வொரு கனி முதல் காய் வரை அவர்கள் நன்கு பயன்படுத்தினாங்க. அந்த வகையில அதிக மருத்துவ குணம் கொண்ட இந்த நாவல் பழமும் அடங்கும். நாவல் பழத்தினுடைய பெருமையை சொல்ல மாளாது. இன்று பெரும்பாலான மக்கள் அவதிப்படும் ஒரு கொடிய நோய்க்கு தீர்வாக இந்த பழம் இருக்குது என்றால் அது அவ்வளவு அற்புதமான விஷயம் என எண்ணி பாருங்க. இந்த வீடியோல நாவல் விதைகள் எவ்வாறு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுது என்பதை பற்றி முழுமையா தெரிந்து கொள்ளலாம். அற்புத நாவல் பழம். இன்று பெரும்பாலான மக்கள் நம் பண்டைய உணவு முறையை மறந்தே போயிட்டாங்க. இதன் விளைவே எண்ணற்ற நோய்களுடைய தாக்கத்தால இடர்படுதலே. இது போன்ற சில பழங்களோட வகைகளையும் நாம மறந்து போயிட்டோம். அதுல நாவல் பழம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். நாவல் மிகவும் சத்துமிக்க பழமாகும். அதிக மருத்துவ குணங்களையும் இந்த பழங்கள் தனக்குள்ளே ஒளித்து வச்சிருக்கு. நாவலின் எண்ணற்ற சத்துக்கள். ஒரு சிறிய பழத்துக்குள்ள இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதா என்பது மிக ஆச்சரியத்திற்குரிய ஒன்று. 100 கிராம் அளவிலான பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள்: கால்சியம் 15 மில்லிகிராம், இரும்பு சத்து 1.41 மில்லிகிராம், மெக்னீசியம் 35 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 15 மில்லிகிராம், சோடியம் 26.2 மில்லிகிராம், வைட்டமின் சி 18 மில்லிகிராம், கரோட்டின் 48 மில்லிகிராம், நீர்ச்சத்து 48.75 மில்லிகிராம். மருத்துவ விதைகள். ஒரு சில பழங்களுடைய விதைகளுக்குள்ள மட்டுமே பல நன்மைகள் இருக்கும். அந்த வகையில நாவல் விதை சற்றே உயர்ந்தது. இதுல பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. பல ஆயுர்வேத மருத்துவத்திலும் இந்த விதையினோட பெருமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இவை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் என்பது முதன்மையான குறிப்பாகும். நீரிழிவு நாவல் விதையும். இந்த நாவல் விதையில ஜம்போலைன் மற்றும் ஜம்போசைன் என்ற மூலப்பொருட்கள் இருக்கு. இதுதான் ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைக்க பயன்படுத்தப்படுது. குறிப்பா இது இன்சுலினோட அளவை உயர்த்தும், நீரிழிவு நோயை கட்டுக்குள்ள வைக்குது. நாவல் பழத்துல எந்த அளவு மருத்துவ குணங்கள் இருக்கின்றதோ அதே அளவு இதன் விதைகளும் காணப்படுது. சர்வதேச ஆராய்ச்சியின் முடிவு. எந்த ஒரு பொருளை பற்றியும் குறிப்பையும் மருத்துவ ஆராய்ச்சியை முடிவு செய்யும். அந்த வகையில இந்த நாவல் விதைகள்ல பல வகையான மருத்துவ குறிப்புகள் இருப்பதாக ஆசியன் பசிபிக் ஜேர்னல் ஆஃப் டிராபிக்கல் பயோமெடிசன் என்ற ஆய்வின் முடிவுகள்ல சொல்லியிருக்காங்க. அதாவது நாவல் விதைகள்ல ஹைப்பர் கிளைசீமியாவை குணப்படுத்தும் தன்மை இருப்பதா கூறியிருக்காங்க. நாவலும் ஆயுர்வேதமும். எவ்வாறு அயல் நாட்டு மருத்துவத்துல நாவல் விதையினோட பெருமையை குறிப்பிட்டுள்ளனோ அதே போன்று ஆயுர்வேதத்திலும் பயன்படுத்தியிருக்காங்க. இவை ஆயுர்வேத மருத்துவத்தில பிரதான இடத்தை பிடிச்சிருக்கு. இவை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதோட சிறுநீர் பிரச்சனைய முற்றுப்புள்ளி வைக்குது. ஆரோக்கியமான இதயத்திற்கு. பொதுவா சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இந்த இதய நோயும் கூடவே சேர்ந்து வருது. இது மிகவும் கடினமான நிலையை அவர்களுக்கு அமைத்து விடுது. இந்த நாவல் பழத்துல அதிக அளவு பொட்டாசியம் இருக்கு. இது இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்த மருந்தாகும். உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம் போன்றவற்றை குணப்படுத்தும் ஆற்றல் பெற்றது. வயிற்று புண்களை குணப்படுத்த. சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரிதும் பசி எடுக்காம இருந்தா அவர்களுக்கு நாவல் பெரிதும் உதவும். ஜீரண கோளாறுகள், வயிற்றுப்புண், வயிற்றெரிச்சல் போன்றவற்றை இது சரி செய்யும். நாவல் இலைகளை நன்கு கழுவி அவற்றை மென்று சாப்பிட்ட அல்சர் குணமடையும். ஹீமோகுளோபினை உயர்த்த. இவற்றில் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி ரத்தத்தினோட சிவப்பணுக்களை உயர்த்துது. இது ஹீமோகுளோபின் அளவை உயர்ந்த வழி செய்யுது. அத்தோட ரத்தத்தை சுத்திகரிக்கவும் இந்த நாவல் பெரிதும் உதவுது. மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்களுக்கு மிக சிறந்த முறையில இது பயன்படுது. எவ்வாறு இதனை தயாரிப்பது? முதல்ல நாவல் பழத்தை உரித்து அவற்றில் உள்ள இருக்கும் விதையை மட்டும் தனியா எடுத்துக்கொள்ளுங்க. பின் விதைகளை சுத்தமா கழுவி அவற்றை வெயில 4 நாட்கள் உலர விட வேண்டும். அவை நன்கு காய்ந்த பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைங்க.
அடுத்து அந்த தோலை உடைத்து எடுத்தால் பச்சை நிறத்துல சிறிய கொட்டை அதனுள்ள இருக்கும். இதனை மறுபடியும் 2 நாட்கள் வெயில உலர விட்டு எடுத்து நன்றாக அரைத்து கொள்ளுங்க. பின் இவற்றை சலித்து கொண்டு தினமும் காலையில வெறும் வயிற்றுல இந்த பொடியை நீர்ல 1 டீஸ்பூன் கலந்து குடித்து வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள வர தொடங்கும். எச்சரிக்கை: இந்த நாவல் விதை எடுத்துக்கொள்ளும் முன் உங்கள் மருத்துவரோட ஆலோசனை பெற வேண்டும். பொதுவாக எந்த ஒரு உணவையும் புதிதா நீங்க சாப்பிட விரும்புகிறீர்கள் என்றால் உங்க மருத்துவரை அணுகுங்க. மரபணு மாற்றம் பெற்ற நாவல் பழத்தை கட்டாயம் தவிர்த்தல் வேண்டும். அத்தோட கர்ப்பிணிகள் இந்த நாவலை சாப்பிட உகந்ததல்ல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவங்களோட ஆரோக்கியத்திற்கும் உதவுங்க. மேலும் இது போன்ற நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.